கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சொந்த பயன்பாட்டிற்கான கார் உள்ளிட்ட வாகனங்களில் பணத்திற்காக பயணிகளை ஏற்றினால் 25,000 ரூபாய் அபராதம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். மனுஷா, குறிப்பாக சொந்த பயன்பாட்டு வாகனங்களை விதிகளை மீறி இயக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க போக்குவரத்துறை அறிவுறுத்திருக்கிறது. குறிப்பா இந்த தீபாவளியை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் தற்போது வாடகை வாகனங்களை எல்லோ போர்டர் வைத்திருக்கக்கூடிய கார்களை பயன்படுத்தி சொந்த ஊர்களுக்கு செல்கிறார்கள். ஆனால் பல நபர்கள் விதிகளை மீறி ஒயிட் போர்டையே தற்போது பேசஞ்சர் வெஹிக்கிளாக தற்போது இயக்குவதாக, டாக்ஸியாக இயக்குவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில பல்வேறு பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து தற்போது அதனை போக்குவரத்து வட்டார அலுவலர்கள் தற்போது ஆய்வு செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஒயிட் போர்டில் தற்போது பயணிகள் பயணம் செய்தால் 25,000 ரூபாய் வரைக்கும் தற்போது அபராதம் விதிப்பதற்கு போக்குவரத்துறை முடிவு செய்திருக்கிறது. எனவே பொதுமக்கள் இதே போன்ற விபத்துகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கான அந்த இழப்பீடு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். அதே போல இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கும். எனவே தற்போது அதிகாரப்பூர்வமாக எல்லோ போர்டில் மட்டும் பயணிக்கும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் வாடகை வாகனங்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.